ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் சால்ட் அனாலிசிஸோட இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கொஷினோட ஆரம்பிக்கிறோம். என்னென்னா, வாட் இஸ் இன்டர்ஃபியரிங் ரேடிக்கல்? இன்டர்ஃபியரிங் ரேடிக்கல் அப்படின்னா என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை இம்பார்ட்டண்ட் நோட், இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, எப்போதுமே சால்ட் அனாலிசிஸில் அனாலிசிஸ் ஆஃப் ஆனையானோட அனாலிசிஸ் தான் முதல்ல பண்ணுறாங்க. கேட்டையான ரெண்டாவதாக தான் பண்ணுறாங்க. இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட், ஃபாலோடு பை எ அனாலிசிஸ் ஆஃப் கேட்டையான். கேட்டையான் அனாலிசிஸை முதல்ல பண்ணுறது கிடையாது. முதல்ல ஆனையான் அனாலிசிஸை பண்ணிட்டு தான் அடுத்தது கேட்டையானோட அனாலிசிஸ் பண்ணுறாங்க. சரி, எல்லோரும் கேட்பீங்க, இதுக்கு ஏன் என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இஃப் எனி இன்டர்ஃபியரிங் ஆனையான் மிக்சரில் இருந்துச்சுன்னா, இஸ் ப்ரெசன்ட் இன் மிக்சர், தென் அது என்ன பண்ணா, இட் வில் இன்டர்ஃபியர் இன் த டெஸ்ட் ஆஃப் தேர்டு குரூப் கேட்டையான் இல்லை அதற்கும் கீழே இருக்கிற குரூப் கேட்டையானோட டிடெக்ஷனில் இந்த ஆனையான் என்ன பண்ணணும்னா, இட் வில் இன்டர்ஃபியர். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த டெஸ்ட் ஆஃப் தேர்டு குரூப் கேட்டையான் இல்லை அதற்கும் கீழே இருக்கிற குரூப் கேட்டையானோட டெஸ்ட்டில் இந்த இன்டர்ஃபியரிங் ஆனையான் இன்டர்ஃபியர் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் இன்டர்ஃபியரிங் ஆனையான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இது முக்கியமான பாயிண்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும். F- ஃப்ளூரைட் அயான், SiO4 சிலிக்கேட் அயான், BO3 போரேட் அயான், PO4 பாஸ்பேட் அயான், AsO4 ஆர்சனேட் அயான், நெக்ஸ்ட் கடைசி C2O4 ஆக்சலேட் அயான். இந்த ஆனையானை தான் நம்ம தீஸ் ஆர் இன்டர்ஃபியரிங் ஆனையான் அப்படின்னு சொல்கிறோம். இது முக்கியமான பாயிண்ட், இதை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.